அடுத்து எங்கள் வீட்டில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி நாடக ஒத்திகை. நாடகம் மூலமாக அவரை பாராட்ட வேண்டாமா? எங்கள் யுஏஏ குழுவின் எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, திரு மிஸ்ஸஸ் வைஜிபி அவர்களின் அந்த ஒரு சஜஷன் இல்லாமல், அவங்களோட கரெக்ஷன் இல்லாமல் ஒரு நாடகத்தை நாங்கள் போட்டதே இல்லை. அப்படி அவர்கள் சஜஸ்ட் செய்து பார்த்து பார்த்து வடிவமைத்து வெங்கட் என்னும் அருமையான கதாசிரியனை தமிழ் நாடக மேடைக்கு கொடுத்த எங்கள் யுஏஏயின் காலத்தால் அழிய முடியாத ஒரு நாடகம் ரகசியம் பரம ரகசியம். கொஞ்சம் நல்லாவே தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதில் ஒன்றும் ரகசியம் கிடையாது. அந்த நாடகத்திலிருந்து ஒரு காட்சி. மிஸ்ஸஸ் வைஜிபி பற்றி ஒன்று சொல்லணும். பிரில்லியண்ட் ஐடியாஸ் கொடுப்பாங்க, அட் த சேம் டைம் மோஸ்ட் ரிடிகுலஸ் ஐடியாஸும் கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு நாடகத்தை ஒத்திகை பார்த்து கரெக்டாக பண்ணி வச்சுருந்தோம். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், இதுக்கு நல்ல டைட்டில் கொடுத்தா நான் 50 ரூபாய் தரேன் எல்லாருக்கும்னு. அப்போ எங்கள் அம்மா அப்படியே ஏதோ வேர்க்கடலையோ பழமோ சாப்பிட்டுனே வந்து ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்தா பாருங்கோ, அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகராதோடா. இது எப்படி இருக்குது டைட்டில்னார். பொத்துன்னு ஒரு சத்தம். எங்கள் அப்பா ஸ்கிரிப்டை வெளில தூக்கி போட்டார். போட்டுட்டு இந்த டைட்டில் நான் போடணுன்னா ஹிந்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தே என் சொத்து அழிஞ்சு போடுன்ட்டார். இந்த மாதிரி ரிடிகுலஸாகவும் சொல்லுவாள். கடைசியில் அந்த நாடகம் தான் எங்களுடைய கிளாசிக் பத்ம வியூகம்ங்கிற நாடகமாக வந்தது. இது ஜஸ்ட் an information. ஸோ நவ் எல்இடியில் யூ ஆர் கோயிங் டு see a scene from ரகசியம் பரம ரகசியம். 75 அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் இன்னும் 50 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்கும் ஒரே நாடகம். 75 வயதானாலும் ஒரு நடிகன் இருக்கிறான், விடமாட்டேன் என்று 25 வயது ரோலை செய்து கொண்டிருக்கிறான். அவர்தான் இந்த வைஜி மகேந்திரா. எனக்கே அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் எல்இடியில் a scene from ரகசியம் பரம ரகசியம். யுஏஏ குழுவின் பிரபலமான முத்திரை நாடகம் ரகசியம் பரம ரகசியம் சுவாமிநாதன் வெங்கட் அவர்களை நாடக ஆசிரியராக அறிமுகப்படுத்திய நாடகம் இன்றும் இக்குழுவால் தொடர்ந்து மேடையேற்றப்பட்டு வருகிறது. அதில் வரும் கல்லூரி மாணவன் மகேஷ் கதாபாத்திரத்தில் 50 ஆண்டுகளாக வைஜி மகேந்திரா அவர்களே நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த முத்திரை நாடகத்திலிருந்து ஒரு காட்சி. நடிப்பு வைஜி மகேந்திரா, டிஎஸ்ஆர், ஜெயச்சந்திரன், சுப்பினி, ஹுசைன். நீங்க மஞ்சுநாத், நாம ஏற்கனவே ஃப்ளைட்ல சந்திச்சிருக்கோம் இல்லையா? நீங்க எப்படி இங்க இந்த எஸ்டேட்டுக்கு வந்த உடனே முக்கிய புள்ளி யாருன்னு கேட்டேன். எல்லாருமே மஞ்சுநாத்னு சொன்னாங்க. ஆனா அந்த மஞ்சுநாத் நீயா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. ஃபாதர், இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ப்ரீச் பண்றதுக்காக. எதை பத்தி? நாம செஞ்ச பாவங்களை பத்தி. ஃபாதர், யூ நோ ஐ அம் எ சின்னர். இந்த உலகத்துல பாவமே செய்யாதவங்க 2 பேர் தான்ப்பா. ஒருத்தன் இன்னும் பிறக்காதவன், இன்னொருத்தனை சிறுவில் அறுத்துட்டாங்க. அவன் தான் உன்னை மன்னிச்சுட்டானே. ஆனா நீங்க ஒண்ணும் மறக்கலையே ஃபாதர். நான் மறக்கணும்னா என்னப்பா செய்யணும்? நீங்க மறக்கணும்னா உங்க கையில வச்சிருக்கீங்களே இந்த பைபிள், இதுல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க ஃபாதர். அந்த மாதிரி சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு இந்த பைபிள்ல போட்டிருக்கும். ஃபாதர், எனக்கு நல்லா தெரியும் நீங்க இங்க வந்திருக்கிறதே என்னோட ரகசியத்தை அம்பலப்படுத்துறதுக்கு தான் ஃபாதர். ஐ நோ யூ ஆர் கோயிங் டு ரிவீல் மை சீக்ரெட். எஸ், I am going to reveal not your secrets but the glory of God. சரிப்பா, உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் இந்த பைபிள் மேல சத்தியம் பண்ணி தரேன். இன்னும் ஏன்பா டென்ஸா இருக்க? ஃபாதர், பாஸ்ட விட பிரசன்ஸ் ரொம்பவே டென்ஸா இருக்கு ஃபாதர். நான் இது வரைக்கும் என்னோட மூட்டு வலி தான் எனக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பழைய நினைவுகளும் அதோட சேர்ந்துருச்சுன்றியா? எஸ் ஃபாதர். மஞ்சுநாத், நீ எப்படிப்பா இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்ச? சொல்றேன் ஃபாதர். என்னோட மனைவி ஒரு போலியோ பேஷண்ட். அந்த வியாதியோட வீரியத்தை தாங்க முடியாம அவ கத்துவோ கதறுவோ துடிப்போ அழுவோ. அவளோட அந்த சித்திரவதையை பார்க்க முடியாம அவளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தையே கொஞ்சம் ஓவர் டோஸா கொடுத்து நானே கொன்னுட்டேன் ஃபாதர். பட்
அது ஒரு கருணை போலதான் ஃபாதர். இட் இஸ் ஜஸ்ட் எ மர்சி கில்லிங். ஹலோ 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 ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? யார் ஒரு ஆம்பளை நர்ஸா? ஃபாதர், இது மகேஷ், என்னோட செகண்ட் சன். செகண்ட் சன் மகேஷ் மர்ஃபி. மர்ஃபி 2 பேண்டா 3 பேண்டா? ஓ சாரி. பழைய ரேடியோ ஞாபகத்தை கேட்டேன். ஹாய், என்னப்பா இது? நான் எனக்குள்ள எப்போதுமே ஒரு சாய்ஸ் வச்சுப்பேன். நீங்க தொடங்கல சொல்றேன். Yes, this means I will introduce myself to you before you introduce yourself to me. As already pointed out, I am Mr. Manjunath second son. என் பேர் மகேஷ். எனக்கு 25 வயசு தான். நீங்க நம்பிதான் அவங்க, வேற வழியே கிடையாது. ஃபாதர், என்ன பத்தி நான் சொல்லிக்கணும்னா, generally speaking, I am generally speaking, அதான் என்னோட நேச்சர். இருந்தாலும் ஃபாதர், புதுசா நான் ஒருத்தரை பார்த்தேன்னா விட மாட்டேன். கடகடன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். I got a very curious mind. என் அப்பா இந்த எஸ்டேட்ல ஒரு சர்ச் ஒன்று கட்டி வச்சிருக்காரு. அங்க உங்கள மாதிரி ஒரு பாதிரியார் அடிக்கடி வந்து ட்ரூ கிறிஸ்டியன்ங்கறார். I want to know who is a true Christian? The only true Christian died on the cross, my son. இந்த மாதிரி பாமர ஜனங்களை சொல்ற மாதிரி சொன்னா நானும் நம்பிடுவேன் நினைக்காதீங்க. நான் கூட சீக்கிரம் கிராஜுவேட் ஆகி டிகிரி வாங்க போறேன். Even the thermometer is graduated with degrees, my son. Okay. உனக்கு ட்ரூ கிறிஸ்டியன்னா யாருன்னு தெரியணும். நான் உன்னை சில கேள்விகளை கேட்கலாமாப்பா? ஐயோ, நான் என்ன கேள்வி கேட்டா பின்னு வந்துடுவேன். பதில் சொல்லுங்க. என்ன கேட்க சொல்லுங்க. உன்கிட்ட 2 வீடு இருக்கு. சரி. அதுல ஒருத்தன் ஒரு வீட்டை கேட்கறான். ஆ. நீ குடுப்பியா மாட்டியா? கொடுத்துறேனே. உன்கிட்ட 2 கார் இருக்கு. ஓகே. அதுல ஒருத்தன் ஒரு காரை கேட்கறான். ஆ. நீ குடுப்பியா மாட்டியா? கொடுத்துறேனே. உன்கிட்ட 2 சட்டை இருக்கு. சட்டை. அதுல ஒருத்தன் ஒரு சட்டையை கேட்கறான். நீ குடுப்பியா மாட்டியா? எவன் அப்பா விட்டு சொத்து கொடுக்குறேன். சட்டை இல்லைனாலும் கொடுக்கவே முடியாது. I cannot give my shirt, never at all. ஏன்பா? ஏன்னா நிஜமாவே என்கிட்ட 2 சட்டை இருக்கு. மத்ததெல்லாம் என்கிட்ட கிடையாதுன்னு கொடுப்பியான்னு கேட்டேன்னா ஜாலியா கொடுத்துறேன். உண்மையிலே இருக்கிற பொருளை எவன் தானம் பண்ணுவான் இந்த காலத்துல? போக பார்த்துட்டு விஷயம் தெரியாத ஆளா இருக்கீங்க. இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவன் ட்ரூ கிறிஸ்டியனா இருக்க முடியாதுன்னு இந்த பைபிள்ல போட்டுருக்கு. மை காட், நான் தான் ரொம்ப புட்சாலித்தனமா பேசுறதா நினைச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்து வாங்கி நீ அப்படி ஒரு 6 போட்டு முடிச்சிட்டீங்களே. அப்பா, எனக்கு என்னமோ இவர் ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா. நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுல நான் பிறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு புட்சாலி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ லைக் ஹிம் வெரி மச். ஃபாதர், நான் உங்களை நேரடியா முகஸ்துதி பண்றேன்னு நினைக்காதீங்க. யூ ஆர் நாட் an ordinary father. You are a grandfather. கிராண்ட்ஃபாதர் பிரிச்சிங்க. அப்பா பேசாம இவர் இந்த வீட்லயே தங்கட்டும். எனக்கு பேச்சு துணையா இருக்குல்ல. அவர் இங்கெல்லாம் தங்க மாட்டார். எங்க தங்குவாரு? ஹோட்டல்ல தான் தங்குவார். அவர் ஹோட்டல்ல தங்கினா உனக்கு என்ன கமிஷன் கிடைக்கும்? நான் எதுக்கு தங்க வரணும்? நாங்க பேசுறது புரியுதா? இல்லையே. நல்லதா போச்சு. நீங்க இங்கதான் தங்கணுங்கிறத பத்தி ரொம்ப அன்பா சொல்லிட்டு இருக்காரு, வேற ஒண்ணு இல்ல. ஃபாதர், இது உங்க சொந்த வீட்டு மாதிரி நினைச்சீங்க. அங்க மேல போங்க, அங்க 2 ரூம் இருக்கு. அங்க அந்த முதல் ரூம்ல சாரி ஃபாதர், அது என் முதல் ரூம் வேண்டாம். அது எங்க அம்மா தங்கி இருந்த ரூம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, she is no more. I know. சோ பக்கத்து ரூம்ல நீங்க தங்குனீங்கன்னா you will also be very comfortable சொல்ல வந்த அவ்வளவு வேற ஒண்ணு. மஞ்சுநாத், நான் இங்க தங்கறதுல உனக்கு ஒண்ணும் அப்செக்ஷன் இல்லையா? யார் அப்செக்ஷன்? என்ன அப்செக்ஷன்? அப்செக்ட் பண்ணுவியா நீ? அப்செக்ட் பண்ணினா என் சொத்துல சல்லி காசு கிடையாது உனக்கு. மகேஷ், என்னப்பா இதெல்லாம்? ஆனா இந்த வீட்ல எனக்கு செல்ல புள்ளன்னு ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க. ஐ டேக் ஃபுல் அட்வான்டேஜ் ஆஃப் சிச்சுவேஷன். அதை விடுங்க. கமிங் பேக் டு லிட்டில் ஆர்குமெண்ட். நீங்க பைபிளை பத்தி சொன்னீங்களே, எங்க கீதையை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களா? எங்க கீதையில கங்கா, காயத்ரி, கீதா இப்படி கால ஆரம்பிக்கிற 3 வார்த்தை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு மறுபிரிவையே கிடையாது. இவ்வளவு ஏன் ஓம் நீங்க மிஸ்டிக் சிம்பிள் இருக்கு, அதுல இருந்தா ஏமன்ங்கிற உங்க வார்த்தையே வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இவ்வளவு விஷயம் நாங்க வச்சுட்டு இருக்கோம். நீங்க தம்மாத்தோட புஸ்தகத்தை காமிச்சு பைபிள் எப்படி? இது வெறும் புஸ்தகம் இல்லப்பா, நோட் புக்கா? வேதம். அவன் யாரு? சாரி, இத கம்ப்ளீட்டா படிச்சா அதோட க்ளோரி உனக்கு புரியும்பா. சரி, உனக்கு இந்த ஆடம் அண்ட் ஈவ் கதை தெரியும் இல்லப்பா? தெரியுமே. ஆதி மனிதர்கள், இந்த காலத்து ஹீரோ ஹீரோயின் மாதிரி அன்னைக்கே ட்ரெஸ் இல்லாம வந்தவங்க. என்ன விஷயம்? அன்னைக்கு ஆடம் கிடைச்ச ஆப்பிள்ல இருந்த வைரஸ்னால தான்ப்பா நம்ம எல்லாருக்கும் இன்னும் காய்ச்சல் அடிச்சிட்டு இந்த கதை எங்க ஸ்கிரிப்சர்ஸ்லயே இருக்கு. ஜீவாத்மா பரமாத்மான்னு 2 பறவைகள். இதுல ஜீவாத்மாங்கிற பறவை ஒரு பழத்தை தின்னடிச்சான். இத பரமாத்மா பாத்துருச்சான். இதையே ஸ்லைட்டா ட்விஸ்ட் பண்ணி என்கிட்ட ஆடம் டிவின்னு கப்ஸா விடுறீங்களா? சரி, மோசஸ்க்கு
கடல் பிரிஞ்சு வழி விட்ட கதை உனக்கு தெரியும்ல. இது கூட எங்க ராமாயணத்துல வருது. ராமாயணத்துல எங்கப்பா மோசஸ் வந்தாரு? புலியூர் சரோஜா டான்ஸ் குரூப்ல வந்தாரு. நீங்க வேற. ராமாயணத்துல யார் ஹீரோ? எங்க ராமர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு தடவை வில்லன் கையுமா சமுத்திர கரையோரமா போய் நின்னார். நின்ன உடனே சமுத்திரம் ரெண்டா பிரிஞ்சு அவருக்கு வே விட்டுது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஃபாதர்? என்னப்பா தெரியுது? Where there is a will, there is a way. I got you on that. I got you on that. மகேஷ், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றியாப்பா? ஃபாதர், என்ன நீங்க? நான் உங்ககிட்ட மனம் விட்டு ஒரு சிஷ்யம் மாதிரி எவ்வளவு தூரம் பேசிருக்கேன். ஒரு சின்ன விஷயத்துக்கே எவ்வளவு பெரிய பீடிக்க புஸ்தகத்தை என்ன பண்ணணும் சொல்லுங்க. I will do it for you. இந்த பைபிள என் ரூம்ல கொண்டு போய் வச்சிரியாப்பா? இவ்வளவுதானே, இதுக்கா இவ்வளவு பீடிக்க? செய்யறானா செஞ்சுட்டு போறேன். I'll just keep it inside. மகேஷ், ப்ளீஸ் ஹேண்டில் இட் வித் கேர். ஹேண்டில் வித் கேரா? இது என்ன வெளியூருக்கு பார்சலா பண்ண போறீங்க? ஹேண்டில் வித் கேர்ன்றீங்க. ஃபாதர், this is after all a Bible. You think there is anything breakable in this? Yes, my son. The 10 commandments. மஞ்சுநாதா, 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 சப்பானி கணேஷ், என்னடா ஊருக்கு போயிட்டு இந்த பக்கம் வந்தீங்களா? பட்டணம் போயிட்டு அப்படி இப்படி வந்திருக்கீங்க. அப்படியே இருக்கா, மாறவே இல்லையா? இல்ல எப்படி வந்தீங்க? ட்ரெயின்ல தானே? ட்ரெயின்ல தானே வந்தீங்க? 2 டயரா 3 டயரா? கிண்டல் பண்றீங்களே, ரயிலுக்கு ஏங்க டயரு? உன்ன போய் கேட்டா பாரு. என்னையா பட்டணத்துல எல்லாருமோ நல்லா சுத்தி பார்த்து அப்புறம் தானே வரீங்க? நல்லா சுத்தி பார்த்தோம். படுகாலி பையன் இவனா? ஏயா பட்டணத்துல எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறினா மாட்டேன்ட்டா. ஏயா ஷாக் அடிக்கணும் பயந்துகிட்டு. முட்டா பையமாவன். அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ரைட். இப்படிதான் ஊர்ல ஒரு தபா ஊதுபத்தி ஸ்டாண்ட முழுங்கிட்டான். என்னையா சாதாரணமா சொல்ற? ஊதுபத்தி ஸ்டாண்டியே முழுகிட்டானா? அப்படி எப்படியாவது வெளியில எடுத்தீங்க? நல்ல வேலை, எங்க வீட்டுல வாழைப்பழம் தானே ஊதுபத்தி ஸ்டாண்டு. நல்ல குடும்பம். சரிவா, ட்ரெயின்ல வந்திருப்பீங்க, களைச்சு போயிருப்பீங்க, உள்ள போய் சாப்பிடலாம். என்னமோ தெரியலடா, நீங்க வந்த விசேஷம் இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு, வடை பாயசம் அப்பளத்தோட சாப்பாடு பண்ணிருக்கு. உன் நாக்குல கரிசனாயில போட்டு கொளுத்த. அது என்னடா அபலாமா? அப்பளம். அப்பளம். நல்லா பாரு. அப்பளம். மத்தியானம் 12 மணி நியூஸ் மாதிரி ஆகிட்டாங்க. பா சொல்லி கொடுக்கும் போது இவனை ஸ்கூலுக்கே அனுப்பலையா நீ? பாவி பையன் பள்ளிக்கூடம் போகாம படுத்திட்டான்ல. நாசமா போடுறது அவனே தேவையில போடுறது. உங்களுக்கெல்லாம் தாய்மொழியே ஒழுங்கா வரமாட்டேங்கிறது, இதுல மும்மொழியை பத்தி பேசிக்கீங்களே. நல்லா பாடுறா. அப்பளம். அப்பளம். டேய், கொஞ்சம் அழுத்தி சொல்லணும்டா. நான் இது ஒண்ணு கேட்கலப்பா. ஆனா ஒரு கண்டிஷன், சாப்பிட்ட உடனே தூங்க கூடாது. எங்க எஸ்டேட்ல நைட் 12 மணிக்கு தான் தூங்குவோம். எல்லாரும் உட்காந்து ஒரு சீட்டாட்டம் ஒண்ணு போடலாமா? வேண்டாம். ஏன்யா? ஒரே ஒரு தடவை ஆடினேன், அழுத்து போச்சு. சரி, தாயக்கட்டை விளையாடலாம்யா? வேண்டாம். ஏன்யா? ஒரே ஒரு தடவை ஆடினேன், அழுத்து போச்சு. யோ, பல்லாங்குழியாவது விளையாடலாம்யா? வேண்டாம். ஏன்யா? ஒரே ஒரு தடவை ஆடினேன், அழுத்து போச்சு. இவன் என்ன உனக்கு ஒரே பையனா? ஆமா. ஏன்யா? ஒரே ஒரு தடவை. உங்களை பேச விட்டதே வம்பா போச்சு. வாங்க உள்ள போல, வாங்க. ஏன் திடீர்னு குழந்தை இயேசு மாதிரி நிக்கிறேன்? உன்னை தூக்கிட்டு போகணும். என்ன அந்த குழந்தை உள்ள அப்படியே இருக்கா? அவன் என் செல்லம். வா. டேய், முன்ன முடிஞ்சது, இப்ப முடியலடா. இன்னைக்கு ராஜம்மான்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு பேருக்கும் ராஜம்மாவை நல்லாவே தெரியும். அவங்க கல்விக்காக மாத்திரம் இல்லை, கலைக்காகவும் நிறைய பாடுபட்டிருக்காங்க. அவங்கள பார்த்தா அதுவும் ரொம்ப கண்டிப்பான ஒரு மாதிரியும் ரொம்ப கோபக்கார மாதிரியும் தெரியலாம். ஆனால் பழகினவங்களுக்கு தான் தெரியும்
அவர் எல்லாத்தையும் எவ்வளவு அன்பாக பாசமாக பழகுவார்னு. அவர் கல்விக்காக மாத்திரம் பாடுபடலை, கல்வியோடு சேர்த்து கலைகளும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் விளையாட்டும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர்கிட்ட படித்த மாணவர்களுக்கு கல்வியோட கலை மற்றும் விளையாட்டு விஷயம் இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. அவர்கிட்ட படித்த பல பேர் இன்னைக்கு மிகவும் உயர்ந்த நிலையில் இந்தியாவில் மாத்திரம் இல்லை, பல வெளிநாடுகளிலும் இருக்காங்க. அப்பேற்பட்ட ராஜம்மாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த ஒய்ஜி மகேந்திரனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவங்க எங்கள் ஃபேமிலிக்கும் சரி, எங்கள் கிரேசி கிரியேஷன்ஸுக்கும் சரி வெரி க்ளோஸ். எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக எங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் நானும் காந்தனா அவங்களை போய் சந்திக்கிறது வழக்கம். அவங்க தவறி போகிறதுக்கு முன்னாடி முந்தின சரஸ்வதி பூஜைக்கு நாங்கள் அங்கே போயிருந்தோம். ரொம்ப நேரம் அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய படங்களாக பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, நிறைய புத்தகங்களை பற்றி சொன்னாங்க, எங்களுக்கும் நிறைய புக்ஸு கொடுத்து அதை படிக்க சொன்னாங்க, ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு அட்வைஸ் வச்சாங்க, நிறைய படிச்சுட்டே இருந்தேன்னா உன்னோட நடிப்பு வேறு பெர்ஸ்பெக்டிவில் மாறும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ப்ரெசன்ட் வேர்ல்டுல நீ வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. எங்கள் சாக்லேட் கிருஷ்ணா நாடகம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 முறை அவங்க பார்த்துருக்காங்க. அது மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு ஒரு காரணம் அவங்களோட ராசின்னு கூட நான் சொல்லுவேன். 3வது ஷோ 2வது ஷோ வந்து பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது பாலாஜி, டெஃபினட்டாக இது ரொம்ப பிரமாதமாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு வாட்டி என்னை பார்க்கும்போதுலாம் இப்போ எவ்வளோ ஷோ ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. வெரி குட் 100 ஆகிடும் 200 ஆகிடும் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு முறை வாணிமகாலில் அவங்க வந்தபோது நார்மலி நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆர்டிஸ்டோட பேசுறது வழக்கம். ஹால்லே உட்காந்து அங்கே ஒரு மைக்கை கொடுக்க சொல்லுவாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி அன்றைக்கும் நாடகம் முடிஞ்ச உடனே அவங்க பேசினாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நாடகம் எடுத்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். குழந்தைங்க மூலியமாக பெரியவங்க வருவாங்க நாடகத்துக்கு. பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பாலாஜி நான் உனக்கு வைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தா இங்கே 25 குழந்தைகள் வந்து வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து, அதாவது பாடசாலையிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் they cannot afford to buy tickets. கிட்டத்தட்ட 25 டிக்கெட்டு அவங்க வந்து 500 ரூபாய் ஈச், ஒருத்தர் 500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் them to buy the tickets. அவங்க வந்து தேர் ஃப்ரம் வெரி புவர் ஃபேமிலி. ஸோ நீ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணோம். ஏன்னா அவங்க வேதம் கற்றுக்கிறாங்க எல்லாரும் பாடசாலையில். ஸோ அவங்கள நம்ம கௌரவமாக ட்ரீட் பண்ணோம். எப்போ அவங்களுக்கு டிக்கெட் வேணும்னாலும் அவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க, நீ வந்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. இன்னி வரைக்கும் அந்த ரிக்வெஸ்ட்டை நாங்கள் வந்து கடமையாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் நாங்கள் டிக்கெட்டை கொடுத்துட்ருக்கோம். அந்த மகா சரஸ்வதிக்கு நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அதுதான். இந்த 100வது வருஷத்தில் அவங்கள சாஷ்டாங்கமாக நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ராஜம்மா அவுட் ஸ்போக்கன், மனசில் பட்டதை சட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மென்ன மொழிக்கு பேசவே தெரியாது. அவங்களுக்கு வெட்டு 1 துண்டு 2 தான். அந்த காலத்தில் ஒரு பிளே எங்கள் ட்ரூப்பில் இனாரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இந்த டிஸ்கஷனில் ராஜம்மா கலந்துப்பான். ராஜம்மா கலந்துக்காமல் எந்த டிஸ்கஷனும் இருக்காது. அப்போது ஸ்டோரி டிஸ்கஷன் வரும்போது சில பேர் வந்து சில டைலாக்லாம் கேட்டோம், ஆஹா ஓஹோ பிரமாமா இருக்கு அப்படின்பா. அப்புறம் ராஜம்மா கேட்டாப்படா கொஞ்சம் உடனே நன்னாலடா அப்படின்பா. குருஜி கோவம் வரும், என்னம்மா இப்படி பேசுகிறேம்மா, இருடா அது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லும்போது அவன் புரிஞ்சுப்பான். புரிஞ்சுட்டு சரிம்மா அப்படி சொல்கிற மாதிரியே பண்ணுறேன்னா ட்ராமா பெட்டராக வரும். யூஏயில் த பெஸ்ட்டு ட்ராமா சவுர்கேசி. அதை பார்க்க அவங்க இல்லை. அதை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா குருஜி பர்ஃபார்மன்ஸு, அவங்க ஒய்ஃபாக பண்ணுவாங்க, நாட்டு பொண்ணாக பண்ணுவாங்க, மச்சியன்னா பண்ணுவாங்க, ரவுடியாக பண்ணுவாங்க, எங்கே இருக்காரு எல்லாத்துக்குமே ரசித்து பார்த்து சந்தோஷப்பட்டு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லை வருத்தமாக தான் இருக்கு. ராஜம்மா, ஐ மிஸ் யூ ஸோ மச். Good evening. Much is going to be said today, but what I intend to do is just pose a few questions to you, which I'm sure you'll be able to answer. Who could have thought of starting a school, a Hindu school, in the 50s and 60s, amidst so much competition, and produce a university first rank in their very second batch consisting only of 7 students?
Who could support a husband to the hilt when he was contemplating closing down his dramatic troupe, which was close to his heart? Support him, encourage him, and make sure that he continues and makes it a dramatic troupe of great reckoning, the United Amateur Artists. Who could make a cultural event in the school only with students for 3 hours, which becomes the sensation of the society every year that people look forward to that event? Who could have the spirit and the resilience to attend every function, even when she was pushing 90, with all the vigor and spirit and cheer, and be seen everywhere in every function? Who could support me in joining the troupe, United Amateur Artists, those days, which was full of doyens, support me and encourage me throughout in my histrionic journey? In life, if we are lucky, we come across some people about whom whatever is said is not enough. However much is said is not adequate. One such is Mrs. YGP. And the answer to all my earlier questions is your answer, Mrs. YGP. படிப்பிலும் நடிப்பிலும் எனக்கு ஆசான் திருமதி YGP. My pranams to her. Thank you. அடுத்து வருவது டாம் மீடியாஸின் வெற்றி நாடகமான பெருமாளே ஒன்றிலிருந்து காட்சிகள். திருமதி YGP அவர்களுக்கு மிகவும் பிடித்த நாடகம், ரசித்து பாராட்டிய நாடகம். YG மதுவந்தி, சுரேஷ்வர் நடித்த இந்த நாடகத்திலிருந்து ஒரு காட்சி. எழுதியவர் ராதாகிருஷ்ணன். எல்லாத்துக்கும் வணக்கம். இங்க கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கதை இன்னான்னு சாட்டா சொல்லிக்கிறாரு டைரக்டர். அதாவது ஜூனியர் என்டிஆர் கணக்காபுரத்தில் வருவார், அவர் தான் பெருமாள். மேலே சண்டையை வச்சுக்கின்னு கீழே வந்துக்கிறாரு. யாரோட சண்டைன்னு கேட்குறீங்களா? இந்த புருஷனுங்கள்லாம் என்ன ஜப்பானோடையும் சைனாவோடையுமா சண்டை வலிக்க போகிறாங்க? சம்சாரத்தோட தான். லக்ஷ்மி அம்மா வாண்ட என் பக்தருங்கள்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, பக்தின்னு பக்தியை செலுத்தி மரசலாக்கிடுவாங்கன்னு. ஆனா இங்க இன்னாடானா சாமியை வெயிட்டா கவனிச்சிங்கன்னா அவர் நம்மளையும் வெயிட்டா கவனிப்பாருன்னு வட்டிக்கெல்லாம் கடனை வாங்கி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு கடைசி நாள் பெருமாள் ரிட்டர்ன் போவர் சொல்ல நல்லா வெயிட்டா கவனிப்பாங்கன்னு ஆல் ஃபேமிலி வெயிட்டிங். பெருமாள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, நம்ம பந்தயத்தில் கெலிச்சிக்கணும்னு இவர் ரிட்டர்ன் போக வெயிட்டிங். இந்த வெயிட்டிங்கும் பயங்கர ஃபைட்டிங் நடக்க போகுது. இதெல்லாம் சொல்றேனே, நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் வாடாமல்லியா. இரு ஏதோ தலைவர் வந்துக்கிறாரு, நீ ஏதோ பேசணும்னு அடம்பூச்சியன்னு பேச விட்டா நீ பாட்டு பேசினே இருக்கிற. மீதி கதையை அவங்களே பார்த்து கத்துப்பாங்க, நீ வா கிளம்பு. ஸ்கோர் பண்ணவே விட மாட்டாங்க. நீ ஹீரோயின் கிடையாதுமா. ஆனந்தம், பரமானந்தம், மிக்க மகிழ்ச்சி, பரம திருப்தி. ஆண்டாள், நான் வைகுண்டம் திரும்பும் நேரம் வந்துவிட்டது. ஆமா, அதான் 7 நாள் முஞ்சி போச்சே. நீ கிளம்பணுமே. கிளம்பு. நான் கிளம்பட்டுமா? தாராளமா கிளம்புங்க. இன்னும் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஓவரா? ஃபார்மாலிட்டிஸா? அதான்ப்பா, சாமி வந்துட்டு ரிட்டர்ன் போக சொல்ல எதனாச்சும் வர வேணுமான்னு கேட்குமே, அதான். ஆமாம், அதற்கென்ன? நம்ம கதையில தான் அது மிஸ் ஆகி போச்சே. நமது கதையில் தான் அது கிடையாது. என்னது கிடையாதா? என்னது கிடையாது? அதான் வரம் கேட்பது கொடுப்பது.
இதெல்லாம் கிடையாது. பெருமாளே தமாஸ் பண்ணாதீங்க. இல்லை ஆண்டாள், தன்னலம் பாராது என் பக்தர்கள் எவ்வாறு பக்தி செலுத்துகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டவே இந்த திருவிளையாடலின் நோக்கம். நோக்கம் ஆக்கம்லாம் இருக்கட்டும், பலன் கூட வேண்டாம். ஏதாச்சும் 10-15 வரோம். 10-15 வரமா? கலாய்க்காதே ஆண்டாள். யாரே கலாய்க்கிறது? யாரு கலாய்க்கிறது? என்ன நீ இப்படிலாம் பேசுற? யாரு அவரு? யாரு? யாரு? பெருமாளே. நீ தானே சொல்லிக்கிற? கம்முனிரு. என்ன கம்முனிரு? ஏய் கம்முனிரு, காத்து கத்துறாத. பெருமாளே, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. அது யாரு அது? ஆண்டாள். நீ பார்த்து வளர்ந்த ஆண்டாள். பார்க்கறதுக்கு போண்டா மாதிரி பொதன்னு வளர்ந்துருந்தாலும் மனசு சோன் பப்படி மாதிரி அது சட்டுன்னு சூறிக்கிடும். நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. தச்சிரு. நான் எல்லாம் என் கை கழிச்சு நீயே தச்சுக்கோ. சரியாக சொன்னாய் கோவிந்தா. உன் பக்தியை மெச்சினோம். அம்மா மெச்சிக்கினே இருந்தா எப்படியா? ஒரு 10-15 கோடிக்கு வரம் கொடுத்துட்டு போயா? 10-15 கோடியா? இல்லைன்னா 500 கோடி 1000 கோடியா கேட்கறேன். அதெல்லாம் வேற ஆளும் கேட்பாங்க. விளையாடாதே விளையாடுதா? லவ் உன்னை வச்சுக்கினே இதான் தொல்லை. இந்த ஆளோட தேவலாம் பாவே. இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டான். நீ போய் வழக்கம் போல அதான் எல்லாத்தையும் திருடி செயின்லாம் அதே மாதிரி அவரோட திருடு ஏதாவது தேடுதான் பார்ப்போம். போ. முதல்ல இந்த சங்கு தான். சங்கு சக்கரம். என்ன சங்கு சக்கரம்? நீங்க இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியா? ஏதோ சாமியாச்ச வீட்டுல சண்டை போட்டு வந்துக்கியே, உன்னை நல்லா வச்சுக்கணும், மஜாவா ஜெல்சாவா பாத்துக்கணும்ட்டு வட்டிகள்லாம் துட்டு வாங்கி உன்னை பாத்துக்கனா பதிலுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? ஹாப்பிடா தம்பிங்களா, நல்லா உஷாரா கவனிச்சுக்க. நான் மெஸ்ஸல் ஆயிட்டேன். இந்தா மாமா வச்சுக்க, இந்தா மச்சா வச்சுக்க, இந்தா தங்கச்சி நீயும் வச்சுக்கன்னு ஆளுக்கு 5-10 குத்தினா நீ கடவுளு. நீ என்னடான்னா நல்லா ஒரு வாரம் என் வீட்டுல ஓசி சோறு தின்னுட்டு இப்ப எஸ்கேப் ஆகலாம் பாக்குறியா? என்ன பாபு மரியாதை தேய்கிறது? தோ பார் சாமியே, உன்னை 1000 தபா கூட சார்னு கூப்பிடுறேன். ஏன் சாரி கூட கேட்டுறேன்பா. ஏய் இரு மாமா, ஆனா போகும்போது ஆளுக்கு ஒரு வரத்தை குத்துட்டு நீ கிளம்பினே இரு. எனக்கே கட்டளை இடுகிறாயா? நான் கடவுள். அப்ப வரம் கூடு முடியாது. அப்புறம் என்ன கடவுள் நீ? அம்மா நானும் பார்த்து நிக்கிறேன், எதுவுமே தரமாட்டான். நாங்க மட்டும் வட்டிக்கு வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்கிறோம்ல. என்ன இதா? யோ அத்தாண்ட என்ன பேச்சு இல்லம்மா? சாமிய உள்ளார வச்சு பூட்டுங்க. வெரி அற்ப பதறுகளா? பழத்தில் உள்ள விதையை மட்டும்தான் உங்களால் எண்ண முடியும். விதையில் உள்ள பழத்தை என்னால் மட்டுமே எண்ண முடியும். நீ பழத்தை எண்ணியோ கொட்டை எண்ணியோ, முதல்ல என் துட்டை எண்ணி வச்சு எங்க வேணா போனி. சிறந்த பக்தன் பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது. அப்ப சிறந்த சாமி பக்தர்களை டெஸ்ட் செய்யக்கூடாது. பலன் இல்லை என்றால் பக்தி செலுத்தவே முடியாதா? பார் சாமி, இந்த மந்திரத்துல மாங்காய் வந்த போது இந்த பக்தி எல்லாம் வேற. துட்டு குட்டா கூட பொருள் வராத காலம் வேற. இப்பெல்லாம் கவலையை பொறுத்துதான் கடவுளே. கவலை பெருசா இருந்தா பக்தி பெருசு, கவலை சின்னதா இருந்தா பக்தி சின்னது. கடவுளுக்கே மெசேஜா? அப்பா உன்னெல்லாம் யாருப்பா இங்க வர சொன்னது? நீங்கள் தான். கடவுளே கண் இல்லையா, கால் இல்லையா, மூக்கு இல்லையா, வரமாட்டாயா என்று அழைத்தீர்கள் அல்லவா? அப்ப எதனாச்சும் ஒன்னு எதிர்பார்த்து தானே உன்னை கூப்பிடுறோம். செய்ய மாட்டீன்னா வரக்கூடாது, வந்தா செய்யணும். நீ அரசியல்வாதி மாதிரி மேலேயே இருப்பேன், ஆனா எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிற. பிரார்த்தனை என்பது கடவுளிடம் பேசுவது, தியானம் என்பது கடவுள் பேசுவதை கேட்பது. நீங்கள் தான் இரண்டுக்குமே தயாராக இல்லையே. இந்த பேசுறதுக்கும் கேட்கறதுக்கெல்லாம் இங்க டைம் இல்லம்மா. 5 நிமிஷம் அசந்தா பின்னாடி வரவன் ஏறி போட்டு மெச்சிட்டு போயினே இருக்கிறோம். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டா நீ எல்லாருக்கும். சாமி, பக்தி செலுத்தினா பலன் வரணும். பலன் இல்லை என்றால் பக்தி செலுத்தவே முடியாதா? பாபே கேக்குறாரு போடுற கேள்வி நம்மளாண்டியா? சாமி நான் ஒண்ணு கேக்குறேன். உன்னை பத்தி எவ்வளோ இதிகாசம் புராணம் கதைன்னு பெரியவங்க எழுதி வச்சு போய்க்கிறாங்க. அதுல எதனாச்சும் ஒரு புஸ்தகத்துல எங்கன்னா ஒரு பக்கத்துல எதனா 2 வரி போட்டிருக்காங்களா சொல்லு. சாமியை நம்பி பக்தி செலுத்தி அப்பால பலன் இல்லாம போன கதை எதனாச்சும் ஒண்ணுக்குதா? பத்தியா நீயே முயிற உனக்கே தரல.
ஆனா எங்களை மாத்திரம் சாமி கும்பிடு பக்தி செலுத்து ஆனா பலனை எதிர்பார்க்காத அப்படின்னா எப்படி அது? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டேய் நான் கேட்டது குத்துட்டு எங்க வேணா போயினே நீ. அதான் ஏற்கனவே சொன்னேனே, அதெல்லாம் தர முடியாது. அப்ப இன்னத்துக்கு நேத்து எங்க அத்தையை காப்பாத்துன நீ? ஆ அது செத்துருந்தாலாவது அது சொத்து எங்களுக்கு வந்து சேர்ந்துருவோம். பர்சா உன் பவரை யூஸ் பண்ணி அத்தா மாத்திரம் காப்பாத்துன. அவளை நான் காப்பாற்றவில்லை, லக்ஷ்மி தான் அவளது பவரை யூஸ் செய்து காப்பாற்றினாள். ஓ அந்த மாதிரி பவர் ஆஃப் பட்டாவா? சாமிங்க பெனாமிப்பா. சாமி வர சொல்லு, துட்ட வைக்க சொல்லு, அப்பால அந்த அம்மாவை இவரை கூட்டு போக சொல்லு. அது வரைக்கும் டேய் பாபு கிரீடத்தை கழட்டுறா. அற்ப மானிடர்களே நிறுத்துங்கள். வாமா வா. என்னடா என்ட்ரி கார்டு போற நேரம் ஆச்சு, என்ட்ரி கொடுக்கலன்னு பார்த்தேன். இப்போ இந்த வீட்டுல யார் சாவடுறாங்கன்னு பெருசா உன் பவரை காமிச்சு காப்பாற்ற வேண்டே. உனக்கு ஜனனம் தந்தவரிடமே இப்படியா நடந்து கொள்வது? யாரு கேட்டா? நாங்க கேட்டோமா? மரத்தை வச்சா தண்ணி ஊத்தணும். நான் என்ன பிஎஸ்சி பாட்டனியா படித்திருக்கிறேன்? உனக்கு அந்த ஆசைலாம் இருக்குதா? கவலைப்படாத, நம்ம சார் வந்துக்கிறாரு, அவர் காலேஜ்லயே சேர்த்து விடுறவா. மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்ற வேண்டுமா? நன்றாக கேளுங்கள். சிறந்த பக்திக்கு பலன் உண்டு என்பதே நியதி. ஆனால் காலப்போக்கில் பலனை எதிர்பார்த்து பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டீர்கள். பழத்தை வேண்டி மரத்தை நீங்கள் நடுவீர்களா? அதற்கு நான் தண்ணீர் ஊற்ற வேண்டுமா? அப்ப எங்களை எங்க போக்குல வாழ விடுங்க. இந்தத்துக்கு பக்தின்றீங்க, பாவன்றீங்க, புண்ணியன்றீங்க. நீ விலங்காய் இருக்கும் பொழுது மனிதனாய் வாழ அனுப்பப்பட்டது. மனிதனாய் ஆனவுடன் ஒரு விலங்காய் போல் நடந்து கொள்கிறாய். இதை வரைபடுத்தி கூறினால் தவறு எங்கள் மீதா? சோகா பேசுறமா நீ? சொல்லிருந்தா உன்னையும் கூட்டியாந்து போயிருப்பேன் மக்கள் மன்றத்துக்கு என் கூட பேச. பார் சாமி, டயம் ஏற ஏற வட்டி ஏறிக்கினே போகுது. ஒன்னே வரோம் இல்லாங்காட்டி வட்டி. ஹிட்லர் எதனாச்சும் ஒண்ணு தர போறியா இல்லையா? இப்படி நாங்க அலப்பறையா கிடக்கிறதுக்கு நாங்க இன்னத்துக்கு சாமி கும்பிட்டா அப்புறம் பெருமாள் அப்படிங்கிறதுக்கு என்னயா அர்த்தம்? பாட்டீர்களா பரந்தாமா? இதுதான் இன்றைய பக்தர்களின் நிலை. மானிடர்களே, கடவுள் ஒரு டிக்ஷனரி மாதிரி. அவருக்குள் அனைத்திற்கும் அர்த்தம் உள்ளது. அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர டிக்ஷனரி தானாக வந்து பொருள் தராது. வாழ்க்கையே கண்டுபிடிக்க முடியாத நீங்கள் பழியை எங்கள் மீது போட்டுவிட்டு தப்பிக்கவா நினைக்கிறீர்கள்? அவர்கள் தப்பிப்பது இருக்கட்டும், நாம் முதலில் இங்கிருந்து தப்பிப்போம். உன் பவரை யூஸ் செய் லட்சுமி. வாருங்கள் போகலாம். ஐயோ உன் தம்பி பாபு வீட்டுக்கு கூட்டாண்டா. பால் ஊத்த வேண்டியதான் உன் தம்பிக்கு கூட்டம் இல்ல. பாபு வந்துட்டான். பாபு வாடா 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 வாடா. டேய் எங்கடா அவரு? பாத்தியா இருந்தால மாமே பின்னாடியே தொத்தின்னு போனா கப்புனு புடிச்சேன். சூப்பர் புடிச்சுன்னு எஸ் ஆயிட்டாரு மாமே. பாத்தியா பாத்தியா இருந்தால நாம கேட்கும் போதெல்லாம் தமிழ்நாடு மாதிரி பவர் இல்லன்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் பவரை காட்டி எஸ்கேப் ஆயிட்டார். பாத்தியா? அதை தாண்டி உன் பெருமாள் தெரிஞ்சுக்கிடு. அப்படிலாம் சொல்லாதையா சாமி. எங்க இருந்தாலும் நம்மள கண்காணிச்சுட்டே தான் இருக்கும். ஏக்கோ என்னக்கா பேசிக்கிறேன் நீ? கடவுளை நம்புறதுலாம் வேஸ்ட்டுக்கா. இப்படிதான் பைக் ஓனன் கடவுள் கிட்ட கேட்டேன், தரல. அண்ணா நகர் போனேன், அங்க ஒரு பைக்கை சுட்டேன். நேரம் அம்ஜிக்கார வந்தேன், பாவம் மன்னிப்பு கேட்டேன், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் கடவுள். ஏய் என்னடா முடியா சொல்ற நேரத்துல மொல்ல மாதிரி மாதிரி பேசுனேனே? உனக்கு கடவுள் பத்தி என்ன தெரியும்? வாவற பேசு. ஏய் அவன் ஒழுங்கா தான் பேசினுக்கிறான், நீ ஒழுங்கா வாயை கத்துக்கோ. நாடு சும்மா பெருமாள் என்ன ஆச்சு? என்ன இம்மானால் நம்ம அவர் நம்பிதான் வாழ்ந்து இருந்தோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம நல்லா தான் வாழ்ந்து இருந்தோம். நான் காசு பணம் உள்ளவங்களா தலைவர் படம் பார்க்க போனா 200 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. ஒன்னே நிவாகர சொன்னவங்க 60 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு அதே பார்த்து விசிலஸ்ட் வருவாங்க. அவ்வளோதான் நீ வித்தியாசம். உர்றி
தேவலடி எனக்கும் மன ரோசம் ஆகுது. எத்தனை நாள் தான் நானே வீட்டில் வெட்டியா உட்காந்துருக்குது. நான் நாலுலேருந்து எதனா வேலைக்கு போறேன்டி. ஏய், நாலுலேருந்து எங்கனாச்சும் போய் செயினை கீழே அறுத்து நீ உன் கழுத்தை அறுத்து போட்டுருவேன். போடா, உங்க அப்பா ஏதாவது வேலை பாடுறா, மூட்டை தூக்கு, ஆட்டோ ஓட்டி, ரிக்ஷா வலி. ஏய், ஆம்பளைடா, நம்மளாம் சோறு திங்கன்னா உழைச்சி சம்பாதிக்கணும்டா. பொண்டாட்டி காசுல உட்காந்து தூண்டக்கூடாதுடா. ஏய், நீ முதல்ல வேலைக்கு கிளம்பி வீட்டு வேலைக்கு. ஒரு வாரம் லீவ் போட்டு எனக்கு மாமியை பார்த்து கேட்குது, நான் உன் சம்சாரம் வேலைக்கு வருமா இல்லை ஆளை மாத்திட்டுமான்னு கேட்குது. அந்த ஆள் மாத்திச்சுன்னு வச்சுக்கா வேலையை, அவள் தான் அப்படியே பெருசாவும் பெருமாள் வந்து காப்பாத்திடுவாரு. போமா, நான் பார்த்துக்கிறேன், நீ போமா, நீ தெரியுமா, போ, நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் வேலை பார்க்க முடியாது நம்மளால, எல்லாம் பார்த்துக்கலாம், விடா பார்த்துக்கலாம். நான் பெருசா போடா. நீ போ ஆண்டாள், நீ போ. இல்ல கோண்டாள் என்ன சொல்லுமா, நீதான் ஆண்டாளா? உன் வீட்டுக்கு பெருமாள் வந்தாராமே, இங்கதான் தங்குறாராமே, எங்கெல்லாமா இருந்தாரு? இங்கதான் தாயா பாஸ்லாம் விளையாடுவாரு. அப்புறம் அங்கதான் சாப்பிட்டு முடிச்சு கையெல்லாம் கழுவுவாரு. நான் தான் தொச்சு விடுவேன். உள்ளாரதான் ஏசி ரூம்ல போட்டு வச்சுக்கிறோம், அதுதான் தூங்குவாரு. ஏய் ஏய் நித்ரி, ஏய் நித்ரி, இப்ப இன்னத்துக்கு எல்லாத்தையும் அந்த ஆளாண்ட கூகுள் மேப் போட்டு காமிச்சிருக்கிறீங்க. ஆயிடு சார், நீ யார் சார்? உனக்கு என்ன வேணும்? என் பேரு வெங்கடேசன். அப்பா வந்துட்டாடா, எல்லாம் அதே பேர் வச்சுங்க. அப்பா ஆளுடா சாமி. ஆண்டா, எனக்கு நிறைய சொத்து இருக்கு, என்ன பண்றது? நான் ஒரு ஒண்டி கட்ட. நான் பெருமாளோட பரம பக்தன். திருவந்திபுரம் உற்சவத்துல இருந்து திருப்பதி உற்சவம் வரைக்கும் எல்லா மொத்த செலவையும் நானே எடுத்து செய்வேன். என்னுடைய சொப்பனத்துல கூட வராத பெருமாள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா இது குடிசை இல்லைன்னா பெருமாள் காலடிப்பட்ட கோயில். ஆண்டா, இதுல என் மொத்த சொத்தையும் வச்சிருக்காம இதை நீயே எடுத்துக்கோ. உன்னால முடிஞ்ச உதவிய இந்த குப்பத்து மக்களுக்கு செய்யுமா. பெருமாளே, 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 நீதான் வந்துக்கிறன்னு தெரியாம நான் கூட உனக்கு கண்ணா பின்னான்னு கலாச்சிட்டேன். பெருமாளே, நீதான் எங்களுக்கு சொத்து. அத்தை விட்டுட்டு உன்னாண்டே சொத்து கேட்டு உன்னை இந்த ஊட்ட விட்டே அமிச்சிட்டானே. பெருமாளே, 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 நீ இன்னும் ஒரு டப்பா என் வீட்டுக்கு வா பெருமாளே. உன்னை பார்க்கணும் போல இருக்கு பெருமாளே. இந்த டப்பா நீ வந்தீன்னா உன்னை நல்லா வச்சு தௌலத்தா பார்த்துப்ப பெருமாளே. பெருமாளே, பெருமாளே, என்ன இப்படி தனியா போல போட்டு பூட்டியே பெருமாளே. ஏன் பெருமாளே, எதுக்காக பெருமாளே இந்த நாடகம்? இதுதாங்க கடவுள். அவருக்கு ட்விட்டர்ல அக்கௌண்ட் இல்லைனாலும் நாம எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கடவுள் நமக்கு சொல்றது 3 பதில் தான். 1 எஸ் ஓகே, 2 இப்போ வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, 3வது இதை விட பெட்டரா இருக்கு அவசரப்படாது. ஆனா இது புரியாத நாம கடவுள்கிட்ட பிரேயருங்கிற பேர்ல பேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம். பிரேயர்னா வேண்டுதல் இல்லைங்க, நன்றி செலுத்துறது. நன்றி செலுத்துங்க, கடவுள் காப்பாத்துவார். நாராயணா நாராயணா. எங்க வாழ்க்கைய விஷ் பண்ண 1000 இயர்ஸா. திருமதி வைஜிபி அவர்கள் மிகவும் ரசித்த நாடகத்திலிருந்து அற்புதமான காட்சிகளை நாம் கண்டோம். அந்த கலைஞர்களுக்கு பலத்த கரவொலி மூலமாக
நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.